அந்த இடத்துலையே ஒரு கோட்டையை கட்டி உட்கார வைக்கிறதுக்கு தான் அவனை நடுத்தருவில் நிறுத்தினார். அதை நீ புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னாரு. அப்புறம் என்னோடய தலையை தொட்டு என்னைக்கு சொல்கிற, இப்போ கூட கண்ணு கலங்குது. என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த பெரியவரை நினச்சி பார்ப்ப, அப்போது நீ ஒரு கடவுளுக்கு பைத்தியமாக இருப்ப. அந்த கடவுள் உன்னை என்னென்னலாம் வச்சு செய்ய போகிறாருன்றது உனக்கு புரியாமல் பேசுகிற. ஆனால் எனக்கு தெரியுது இங்கே இருந்து உன் ஃபியூச்சர் எப்படின்னு அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை. அதுக்காக நான் சமாதானம் ஆகணும்னு இல்லை. ஏன்னா அந்த பெரியவரை அவமதிக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் சாயப்பா ஹீரோ மாதிரி வந்தார். ஸோ இன்றைக்கி நடக்குதா இல்லையா? அப்போ பெரியவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே பெரியவங்க பேசுகிறாங்கன்னா பெருசு பேசுதுன்னு சொல்லி நாம் பைத்தியக்காரர்களாகவே மாறிட்டோம். பெரியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சமம். என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும்னா பெரியவர்களோட ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய அறிவுரைகளும் உங்களுக்கு முக்கியம். இப்போ அந்த பெரியவரை நான் அவமதிக்கலை, ஆனால் கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறேன். கடவுள் இருக்கிறாருன்னு அவர்